சிவகாமி, என்னங்க? டைம் பாய் வந்தானா? ஹார்பர்ல டைம் கீப்பர் கிட்ட வேலை சொல்லியிருந்தேன். அது என்னன்னு கேட்டு வை. சரிங்க. அப்பால சேகர் வருவான். வந்தா பட்டறைக்கு வர சொல். புது போட்டுக்கு பெயிண்ட் வாங்கணும். சேகர் அங்கே தான் இருக்கான். வேலை முடிஞ்சதுன்னு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். அப்புறம் டைம் கீப்பரை 1 மணிக்கு வர சொல்லியிருக்கேன். டைம் பாய் எங்கே போயிருக்கான்? புது போட்டு ஒன்று விலைக்கு வந்திருக்கான். அது என்ன கண்டிஷனில் இருக்குன்னு ரைம் பாய் பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன். எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட்டு எனக்கு ஆமா, இன்னைக்கு ஆஃபீஸ் போல? இன்னைக்கு சண்டே. ஓ, ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுருவாங்க. ஹலோ, சொல்லுங்க. ஓ, நல்ல கண்டிஷன்ல இருக்கா? நாளை காலைல 10 மணிக்கு வரேன். பேசி முடிச்சிடலாம். அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா என் செல்போனுக்கு வாங்க. இல்ல இல்ல, இனிமே அப்படிதான். வச்சிருங்க. என்னங்க என்னங்க செருப்பு காலோட சமையக்கட்டுக்குள்ள? இதான் சமையல் ரூம்பா? நல்லதா வச்சிருக்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சமையக்கட்டு பக்கம் வந்திருக்கீங்க. ஒண்ணு செய்யுங்க. என்ன? அப்படியே பூஜை ரூம் ஸ்டோர் ரூம்னு சுத்தி பாருங்க, பொழுது போயிரும். நீ என்ன காய்கறி எல்லாம் முழுசு முழுசா வெட்டிக்கிட்டு ஒடிசா நறுக்கு. சரிங்கம்மா. அந்த பாத்திரத்தை கொடுமா. அங்க என்ன பண்றீங்க? வெட்டி வேலை. என்னங்க தோலை உரிக்காம விட்டுறீங்க? தோலை உரிக்காம வெட்டுறது, தோலை உரிச்சிட்டு வெட்டுறது, இதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் வந்துட்டு. ஆமா, 25 வருஷமா நான் சொல்லி கேட்கவே இல்ல. பையன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்படியே அடங்கி வீட்டுல உட்காந்துட்டீங்களே. சரி சரி, இந்தாங்க பூஸ்ட் குடிங்க. சார் கொண்டு போய் கொடு. அவர்தான் நிறைய வேலை பார்க்கறாரு. உங்க அப்பாக்கு கத்தி எடுக்கலன்னா பொழுதே போகாது. அதான் வெட்டு குத்துலாம் வெங்காயத்துல காட்டுறாரு. என்ன கண்களிட்டீங்க? ஏங்க நம்ம ரேஞ்சுக்கு இதையெல்லாம் போய் வெட்டிட்டு. உங்க வீட்டுல இந்த மாதிரி வேற எதுவும் வேலை இருந்தா போய் பாரு. வீட்டுல வெட்டிட்டு தான் நீங்க வந்தேன். நான் வெட்டன்னு சொல்றேன்ல. ஓன்னு சொல்றேன்ல. கப்பலே கவுந்து கிடக்குது. கட்டு முறை எனக்கு என்ன? ஐயா, வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு தான் வெட்டணும். போடா போடா போடா. சரி போ. Well, this is our latest software company. This is our shipping company which carries goods from Germany to India. Our chemical factory which has a turnover of around 1,500 crores. What you're seeing now is our garment factory which is #1 in Asia. This huge building in Malaysia is our World Trade Center. Okay, gentlemen? Kishore.
சார் இங்க இருக்கிற நம்ம கம்பெனிகளை இவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐ எம் ஓகே. Not necessary. It's okay. தேங்க்யூ சார். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே இவங்க ரொம்ப திருப்தி ஆயிட்டாங்க. Excuse me. Yes. Tomorrow morning we'll sign the contract. சார் அக்ரிமெண்ட் சைனிங் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாளை காலையில் முடிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க சார். ஓகே. Thank you very much. தேங்க்யூ. தேங்க்யூ. See you, sir. வெல்கம். ஓகே தேங்க்யூ. சார் உங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன் சார். சார் கிஷோர், என்னையா கான்ட்ராக்ட்ல நாளைக்கு சைன் பண்றேன்னு சொல்றாங்க? நீங்கள் ஏன் சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணாம ஹார்பர் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சா 4000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல 500 கோடி ரூபாய் சாலிடா நிக்கும். நாளைக்கு முடிச்சிடலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். ஏய், புரியாம பேசாதயா. நம்ம ஆப்போசிட் பார்ட்டி எவனாவது அவங்கள பிட் பண்ணி ஓவர் நைட்ல கவுத்துட்டா 500 கோடி ரூபாய் அவ்வளவுதான். சார் நாம பார்ட்டிங்களை கவனிக்கிற விதத்தில் கவனிச்சா அவங்க ஏன் மற்றவங்களை மீட் பண்ண போறாங்க? Morning, sir. இன்ஸ்பெக்டர், நீங்க யார் மேல கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? எங்க ஹோட்டலுக்கே வந்து எங்க கேர்ள்ஸ damn it. எஸ், சபா ஹியர். அண்ணா நான் குணா பேசுறேன். ஹோட்டல்ல இருக்கு. யப், நம்ம பாம்பே கேர்ள்ஸ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னது? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டிடிகட். அவங்க பொண்ணுங்க இல்லடா. 500 crores. இப்போ நான் என்ன பண்றது? யாரா இன்ஸ்பெக்டர்? பெருமாள். போன அவட்ட கொடு. யோ பெருமாள், சார் உன்னால 500 கோடி ரூபாய் எனக்கு தர முடியுமாயா? ஆனா அந்த பொண்ணுங்களால எனக்கு கிடைக்கும். இதெல்லாம் உனக்கு புரியாது. சார் நான் ஏன் அரெஸ்ட் பண்ணேன்னா காரணம் தேவையில்லை. உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா அதை வாங்கிட்டு போ. ஆனா அந்த பொண்ணுங்களை விட்டுட்டு போ. சாரி சார், மேல இருந்து பிரஷர், புது கமிஷனர் வேற, அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நானே இங்க வந்தேன். என்னையா? இல்ல சார், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், இல்லைன்னா டிபார்ட்மெண்ட்ல பெரிய பிரச்சனையே ஆயிடும். உனக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு 5 பொண்ணுங்க வேணும், அவ்வளவுதானே? மாசானம். ஓகே, நீ ஸ்டேஷனுக்கு போ. உனக்கு முன்னால 5 பொண்ணுங்க ஸ்டேஷன்ல இருப்பாங்க. சார் இது சரியா வருமா? இந்த சபாபதி எதையும் சரியா தான் செய்வான். சரிங்க, எல்லாம் எங்க போய் தொலைஞ்சாலும் முதலாளி எந்த புரோக்கரும் கிடைக்கல. புது கமிஷனர் ரைடுனால எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாலும் இப்ப என்ன பண்றது? சேட்டு எங்க போய் தொலைஞ்சா? கார்மெண்ட்ஸ்க்கு. கார்மெண்ட்ஸ். ஹலோ சபாபதி ஜி, ஃபாரின் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சா? இல்லையா, அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? எக்ஸ்ட்ரா கமிஷன் கேக்குறாங்களா? அது இல்லையா, நீ வர வைச்ச பாம்பே கேர்ள்ஸ் போலீஸ் ரைட்ல மாட்டிட்டாங்க. அரே ராம், கார்மெண்ட்ஸ்ல வேலை செய்யற 5 பொண்ணுங்களை அனுப்பி வை. மும்பை கேர்ள்ஸுக்கு பதிலா அந்த பொண்ணுங்களை ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். ஜி அதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மட்டும்தான்யா. நாளைக்கு கோர்ட்ல ஃபைன் கட்டி அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம். என்ன ஓகேயா? யோ செட், என்னையா யோசிக்கிற? கவலைப்படாதீங்க சபாஜி, நான் பாத்துக்கிறேன். மாசான இப்ப அங்க வருவான். என்ன சேட்டு? மாசானம். ஓகே சார்.
தேன்மொழி உங்க 5 பேரையும் சார் வர சொல்றாரு. சரி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொன்னல சாரோட கார்மெண்ட்ஸ் தான் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கா, அதனால நீங்க போய் சாம்பிள் பீஸ் தச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா சாரே கொண்டு போய் கார்ல விட்டுருவாரு. சரியா? சரிங்க சார். ம். பட்டா சீக்கிரம் வாங்கம்மா. டோர் திறடா. வீட்டுக்கு போகணும். அந்த வண்டி ஏறா. டோர் முடிக்குமா?